என்னங்க தங்கம் வாங்கலான்னு கடை பக்கம் போனா நேத்து வித்த விலைக்கு இன்னைக்கு இல்ல, அப்பாடா ஒரு வழியா தங்க விலை குறைஞ்சிடுச்சேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படுறதா? திடீர்னு ஏன் இந்த தங்க விலை குறைஞ்சிடுச்சு? சிம்பிளா 4 பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல முக்கியமான டிப்ஸ்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போதான் நம்ம வேலவன் இன்ஃபோ பிளாக் சேனலை பாக்குறீங்கன்னா வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய முக்கியமான தகவலை நம்ம சேனல் மூலமா நம்ம சொல்லிட்டு வரோம். சரிங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல போர் நடக்கும்போது இல்ல உலகளாவிய பதற்றம் எதனா ஏற்படும் போது தங்கத்தோட மதிப்பு வந்து தானாவே உயரும். ஆனா இப்ப வந்து நேர்மாறா வந்து தங்கத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து சில முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவதா பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டாலர் மதிப்பு. அதாவது அமெரிக்காவோட டாலர் மதிப்பு வந்து இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. எதனால பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவோட பெடரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை வந்து 3.5% இருந்து 3.75% உயர்த்தி வச்சிருக்குது. இதனால வந்து டாலர் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா கெத்தா நிக்குது. இப்போ முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவோட டாலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டாலரை நோக்கி ஓடுவாங்க எல்லாருமே. அதாவது டாலர்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் ஆர்வமா இருக்கிறதுனால தங்கத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது டாலர் கெத்தா நிற்கும் போது மத்த நாட்டு கரன்சில வந்து தங்கத்தை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால வந்து தங்கத்தோட டிமாண்ட் வந்து கம்மியாகி தங்கத்தோட ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த தங்கத்துக்கும் டாலருக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி மூலம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு சின்ன கற்பனை. சரிங்களா? உங்க ஏரியால ஒருத்தர் வந்து ஒரு அபூர்வமான மாம்பழம் வச்சிட்டு இருக்காரு. அந்த அபூர்வமான மாம்பழத்தோட விலை வந்து 100 ரூபாய். சரிங்களா? ஆனா அவரு அதை வாங்கணும்னா ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன்னா அந்த மாம்பழம் வாங்கணும்னா என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டோக்கனை வாங்கிட்டு தான் நீங்க தான் மாம்பழத்தை வாங்க முடியும்னு சொல்றாரு. அந்த ஸ்பெஷல் டோக்கனோட விலை வந்து 100 ரூபாய். அந்த மாம்பழத்தோட விலையும் 100 ரூபாய். அப்போ வந்து நீங்க 100 ரூபாய் கொடுத்து அந்த டோக்கனை வாங்கி அந்த மாம்பழத்தை வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப என்னன்னா அந்த ஸ்பெஷல் டோக்கனோட விலை வந்து இருக்குல்ல 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் ஏறிடுச்சு. ஆனா அந்த மாம்பழத்தோட விலை வந்து 100 ரூபாய் தான் இருக்குது. இப்ப நீங்க வந்து அந்த மாம்பழத்தை வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெஷல் டோக்கனுக்கு 150 ரூபாய் கொடுத்து அந்த 100 ரூபாய் மாம்பழத்தை தான் உங்களால வாங்க முடியும். புரியுதுங்களா? அந்த டோக்கனோட விலை ஏறிச்சு. ஆனா அந்த மாம்பழத்தோட விலை 100 ரூபாய் அப்படியே தான் இருக்குது. ஆனா நீங்க அந்த டோக்கனை வாங்கி தான் அந்த மாம்பழத்தை வாங்கணும்ன்ற கண்டிஷன் இருக்கிறதுனால நீங்க 150 ரூபாய் கொடுத்து தான் அந்த மாம்பழத்தை வாங்க முடியும். இந்த விஷயத்தை வந்து தங்கத்துல எப்படி பாக்குறேன்னா அந்த மாம்பழம் பாத்தீங்களா அதுதான் தங்கம், அந்த டோக்கன் பாத்தீங்களா அதுதான் டாலர். இப்ப என்ன ஆச்சுன்னா உலகத்துல வந்து நீங்க எங்க தங்கம் வாங்கினாலும் அமெரிக்க டாலர்ல தான் நீங்க காசு கொடுக்கணும். அதனால இப்ப டாலரோட மதிப்பு வந்து அந்த டோக்கன் மாதிரி ஏறிடுச்சு. அதனால இந்தியா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்போ வந்து தங்கம் வாங்கணும்னா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட காசை அதிக அளவு செலவு பண்ணி டாலரை வாங்கி அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க தங்கம் வாங்குறாங்க. அதனால தங்கத்தோட விலை வந்து இவ்வளவு அதிக காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா நாட்டுக்காரங்க எல்லாம் தங்கத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி தள்ளி நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா தங்கத்தோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்குது. அதாவது டிமாண்ட் கம்மியாகுது. டிமாண்ட் கம்மியாகும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிமாண்ட் கம்மியாகும் போது விலையும் குறையும். அதனாலதான் தங்க விலை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு டாலருக்கும் தங்கத்துக்கும் உள்ள நடக்கிற வித்தியாசம்? ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பெடரல் பேங்க். இந்த பெடரல் பேங்க் என்ன பண்றாங்கன்னா அதோட வட்டி விகிதத்தை வந்து குறைக்கவே மாட்டாங்க. லேட்டஸ்டா நடந்த கூட்டத்துல வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வட்டி விகிதத்தை வந்து நாங்க குறைக்க போறது கிடையாது அப்படின்னு வேற சிக்னல் வேற கொடுத்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப வட்டி விகிதம் குறையாத போது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? எதுல அதிக லாபம் கிடைக்குதோ அதுல தானே போய் முதலீடு செய்வாங்க. அதனால பெடரல் பேங்க்ல வந்து வட்டி விகிதம் அதிகமா இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கத்தை வித்துட்டு பெடரல் பேங்க்ல போயிட்டு பாண்ட் பேப்பர்ல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலயும் வந்து தங்கத்தோட ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், அதாவது லாப நோக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமா ஏறிட்டே போயிட்டு இருந்ததுல அப்போ வந்து நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறதுனால அந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? பயந்து போயிட்டு அதாவது இனிமேல கொஞ்சம் இறங்கிடுமோ அப்படின்ற பயந்து தங்கத்தை வந்து ப்ராஃபிட் புக்கிங் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனாலேயே வந்து தங்கத்தோட ரேட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெயோட விலை ஏறுனது உலகத்துல போர் பதற்றத்தினால டீசல் பெட்ரோல் விலை ஏறுது. இதனால பணவீக்கம் ஏற்படுது. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்க? வட்டி விகிதத்தை வந்து உயர்த்துறாங்க. இதனால இந்த சைக்கிள்ல வந்து கடைசியா பாதிக்கப்படுறது எதுன்னா நம்ம தங்கம் தான். இதனாலயும் வந்து விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சரிங்களா? சரி, இப்போ தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தற்காலிகமான கரெக்ஷன் தான் சொல்றாங்க. ஆனா மேலும் இன்னும் கொஞ்சம் குறையும். ஆனா இது நீண்ட காலத்துக்கு வந்து இப்படியே இருக்காது. கண்டிப்பா தங்கத்தோட ரேட் வந்து இன்னும் அதிகமாயிட்டு போகும் தான் சொல்றாங்க. சோ நீங்க வந்து கல்யாணத்துக்கோ இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நீங்க தங்கத்தை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப், அதாவது இந்த இறக்கத்தை வந்து நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது போல வந்து ஹிடன் சீக்ரெட்ஸான நியூஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? சோ மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.